இரட்டை குழந்தைகள் சாபம் அல்லது தீயவை தரும் என்று பலரும் பல விதமாக காணொளி தருகிறார்கள். அது அவர்களுடைய அனுபவம், கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய அம்மா அப்பா ஜாதகத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் என்று விதி இருந்தால் இரட்டை குழந்தைகள் தான் பிறக்கும். கும்பலக்கணமாக இருந்தாலும் அல்லது 5ஆம் அதிபதி சனி பகவான், புதன் பகவான் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் வரும். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் இணைந்திருந்தால், சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் என்று ஜம்பு மகரிஷி வாக்கியம் கூறுகிறது. தாய் தந்தையர்களுக்கு அப்படி இருக்கிற பொழுது குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக பிறந்தால் ஜோதிடம் சுடர்விடும் உண்மை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த குழந்தைகளை நாம் இகழ்வதோ சாபம் என்று சொல்வதோ ஜோதிடம் ஆகாது என்பது என்னுடைய கருத்து. எனவே இரட்டை குழந்தைகள் கடவுள் தந்த தேவதைகள், கடவுள் தந்த பிரசாதங்கள், கடவுளின் நிழற்படங்கள் குழந்தைகள் என்று சொல்லி அவர்களை அள்ளி அரவணைப்போம், அன்பு செலுத்துவோம், பாராட்டுவோம். ஒரு சிலர் தருகிற காணொளியை நாம் கேட்டுவிட்டு அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அது அவர்களுடைய கருத்து. உங்களுடைய இதய தராசில் நிறுத்து பார்த்து தான் அதை நாம் பலனாக கருத வேண்டுமே ஒழிய அப்படியே எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எனவே குழந்தைகள் ஒருவராகவோ இருவராகவோ பிறந்தால் தாய் தந்தையனுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தே தீரும். ஜோதிட சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு. எனவே ஜோதிட சுருதிகளின்படி தாய் தந்தையருடைய ஜாதகத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் என்ற விதியமைப்பு இருந்தால் அது நடந்தே தீரும். எனவே அவைகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டன. அவைகள் கடவுளினுடைய பிரசாதங்கள், அருள் என்று நினைக்க வேண்டும். தவறாக எண்ண வேண்டாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. நாம் சுருதிகள் படி நடப்போம், விதிகள் படி வாழ்வோம். கடவுள் அன்பால் நாம் மென்மேலும் நமது வாழ்வை தெளிவாக நடத்துவோம். நன்றி.